தீர்மானம் 28 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது உயிர்க்கடமை, நமது வெறுங்கடமை நண்பர்களே, உயிர்க்கடமை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 மே 7ஆம் தேதி அன்று பதவியேற்றார். கரோனா தொற்று நோய், ஊரடங்கு மற்றும் நிதி பற்றாக்குறை உட்பட பல பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் அவரது திராவிட மாடல் ஆட்சி சமூக நலன், பள்ளி கல்வி, தொழில்நுட்ப கல்வி, உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, விடியல் பேருந்து, கட்டணமில்லா பேருந்து, அதே போல 1.5 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிரின் வாழ்வுக்கு பெரும் உத்தரவாதமாகி இருக்கிறது. உள்ளாட்சி மன்றங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், சாலை விபத்துகளில் சிக்கியோருக்கு உடனடியாக உயிர் காக்கும் சிகிச்சை வழங்கும் நம்மை காக்கும் 48 என்ற திட்டம் ஜாதி தீண்டாமை ஒழிப்பின் முக்கிய கட்டமான தந்தை பெரியார் அவர்களுடைய இறுதி போராட்ட களமான இருக்கக்கூடிய அந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகர் என்ற அந்த சிறப்பான தீர்ப்பு வெற்றிக்கு பிறகு அதை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு அர்ச்சகர் பணி நியமனம், ஒடுக்கப்பட்ட மக்களை தனிமைப்படுத்தும் காலனி என்ற ஒரு சொல் ஒழிப்பு, இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறை, அனைத்து சாதியினர், மகளிர் பெண்களுக்கு வாய்ப்பு பதவிகள், மதிய உணவு திட்டத்தோடு புதிதாக பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், மாணவர்கள் இளைஞர்களின் வாழ்க்கையை முன்னேற்றும் நான் முதல்வன் திட்டம், கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம், அவ்வாறே மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம், உலகெங்கும் இருந்து தமிழ்நாட்டுக்கு முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு, புதிய தொழிற்சாலைகள், பல வேலைவாய்ப்புகள், சிறு குறு தொழில் முனைவுகள், தொழில்நுட்ப பூங்காக்கள் பெருக்கம், புதிய கட்டமைப்பு, போக்குவரத்து வசதிகள் உருவாக்கம், தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை உருவாக்கம், மாநில உரிமை மீட்புக்காக உச்சநீதிமன்றத்தில் நீதி கேட்டு வழக்கு தொடுத்து தீர்ப்பு பெற்ற உரிமை போராட்ட வெற்றி, தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாள், தந்தை பெரியார் படைப்புகள் 21 மொழிகளிலே மொழிபெயர்ப்பு, அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள், அம்பேத்கர் அவருடைய நூல்களின் தமிழ் செம்பதிப்பு என சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியின் தொடர் சாதனைகள் இமாலய சாதனைகளாகி வரலாற்றின் பக்கங்களை நிரப்பிய வண்ணம் நாடும் இருக்கின்றன. திராவிட இயக்க கொள்கையில் சிறிதும் சமரசம் செய்து கொள்வார்கள். ஒன்றிய அரசோ பாஜக அரசோடு கொள்கை போராட்டத்தை நடத்தி பொருளாதார இடர்பாடுகளுக்கும் ஈடு கொடுத்து எல்லா துறைகளிலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை நிர்மாணித்து உலகத்தாரின் பாராட்டை பெற்று
நிகரில்லா ஆட்சியை நடத்தி காட்டும் சாதனைக்கு ஒரு சரித்திர புகழ் ஆட்சி புரியும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை இந்தியாவையும் கடந்து உலக நாடுகளும் வியந்து பாராட்டி வைக்கிறது. இன்றைய ஒப்புமையற்ற திராவிட மாடல் ஆட்சி பல நூறாண்டு தலைமுறை தடைகளை புரட்டி போட்டு புதியதோர் வரலாற்றை நாடும் சாதித்து வரும் தனித்தன்மை கொண்ட ஆட்சியாகும். இதனால் நமது திராவிடர் இயக்க கொள்கைகளும் எதிரிகளும் அவர்களுக்கு விலை போகும் நம் இனத்து அம்புகளும் அரசியல் எடுபிடிகளும் வரும் 2006ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுக்க சந்தர்ப்பவாத ஏற்பாடுகளை பல முறைகளிலும் செய்கின்றன. அவற்றை அம்பலப்படுத்தி நாட்டோருக்கு எடுத்துரைக்கும் முக்கிய கடமை நம் தாய்க் கழகத்துக்கே அதிகம் உள்ளது. 2026 தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் சாதனை என்ற கண்ணோட்டத்தில் மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி நிலைத்திட இரவு பகல் பாராமல் பிரச்சாரம் களப்பணிகளிலே முழுமூச்சாக ஈடுபட்டு இதுவரை காணாத ஒரு பெரும் வெற்றியை ஈட்டித்தர திராவிடர் கழகம் முற்பொழுது ஒன்றே தற்கால முழு முக்கிய கடமை என்று இம்மாநாடு பிரகடனப்படுத்துகிறது. எந்த இடத்திலும் ஒரு சிறு தவறு நடந்தது என்று எதிரிகளும் சொல்வதற்கு இடமின்றி பாடுபடுவது என்று இம்மாநாடு சூழ்நிலைக்கிறது. திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை தோழர்களே ரொம்ப மிக முக்கியம். திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையில இது ஒரு தேர்தல் கூட்டணி கட்சி அல்ல. அதற்கு மேலாக திராவிட இயக்கத்தின் தாய் கழகமாகும். நம் மக்கள் மீட்சிக்காகவும் மானமுள்ள வாழ்வு நிலைக்கவும் திமுக தலைமையிலான ஆட்சி மீண்டும் முழு பலத்துடன் வர வேண்டும். நமது பண்பாடு, மொழி, சமூக அரசியல் உரிமைகளுக்காக போராடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தன் சாதனைகளை தொடர வேண்டும் என்று திராவிடர் கழகம் விரும்புவது, கருதுவது, அதற்காக பிரச்சாரம் செய்வது, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உழைப்பது என்பது நாட்டின் பொது நலனையும் உரிமையையும் பொறுத்த மிக முக்கிய உயிர் கடமை என்று கருதுகிறது. தாய் கழகமாகிய திராவிடர் கழகம் முழு ஆதரவு தந்து வெற்றிக்கு உதவும் படையாக களத்தில் நிற்கும். இது பல தலைமுறைக்கான கவலையுடன் கடமையாற்றிட வேண்டிய காலகட்டம் என்பதை உணர்ந்து கருஞ்சட்டை படை செயலாற்றும். அடுத்த 6 மாதங்களும் 24 மணி நேரமும் நமது ஒரே பணி. மீண்டும் படிக்கிறேன். அடுத்த 6 மாதங்களும் 24 மணி நேரமும் நமது ஒரே பணி. திண்ணை, தெரு, மேடை என்று கிடைக்கும் வாய்ப்புகளிலெல்லாம் தமிழ்நாட்டிற்கு விழிப்புணர்வு ஊட்டும் பணியை சுணக்கமின்றி சுறுசுறுப்பாக செய்து தந்தை பெரியார், அன்னை மணியம்மையார் ஆணையை நிறைவேற்றிட திமுக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று தாமாகவே முன்வந்து கடமையாற்றுவது. மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் அழைக்கிறார்களா, நம்மை பார்த்தார்களா, நம்மை வேண்டினார்களா, நம்மை அவமானப்படுத்தினார்களா, இது கவலை இல்லை. இது மான அவமான பிரச்சனை அல்ல, மாறாக கடமை பிரச்சனை, ஒரு உயிர் பிரச்சனை. அந்த அடிப்படையிலே நண்பர்களே இந்த வாக்கியம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று தாமாகவே முன்வந்து கடமையாற்றுவது என்று சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டில் கழக தோழர்கள் அனைவரும் உறுதியேற்கிறோம். திராவிடம் வாழ்கிறார், உறுதியேற்கிறோம். அடுத்த நண்பர்களே, மிக முக்கியமான பிரகடனமாக இதை நாம் செய்ய வேண்டும். மிக முக்கியமானது என்று சொல்லுகிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி இங்கே உறுதியேற்கிறோம். திராவிடம் வாழ்ந்தால் எவரே வீழ்வர், திராவிடம் வீழ்ந்தால் எவரே வாழ்வர் என்பதை மக்களுக்கு உணர்த்தி அனைவருக்கும் அனைத்தும் என்ற திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வெல்லட்டும், திராவிடம் முடிசூடட்டும் என்ற முழக்கம் எங்கெங்கும் கேட்கட்டும். வெற்றி விழாவிலே இதேபோல் இதைவிட பன்மடங்காக கூறுவோம். நன்றி மறவா தமிழின பெருமக்களே, உங்கள் வாக்கு திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்குமே என்பதில் சற்றும் பிறராமல் எடுத்து காட்டுவீர். பாடுபட்டு பெற்ற உரிமைகளை நம்முடைய தலைவர்கள் போராட்ட வீரர்கள் பாடுபட்டு அரும்பாடுபட்டு மிக முக்கியமாக பெற்ற உரிமைகளை தேடி காப்பீர் என்ற மிக முக்கியமான வேண்டுகோளை மாநாடு அனைவருக்கும் வைக்கிறது. தோழர்களே, ஒன்றே ஒன்று, வருகின்ற தேர்தலிலே கூட்டணி கட்சியினுடைய வெற்றி தோல்வி என்பது வேட்பாளர்களுக்கு வேறு கண்ணோட்டம். ஆனால் தாய் கழகத்திற்கு கவலை மிகுந்த கண்ணோட்டம். என்ன கண்ணோட்டம்? இந்த ஆட்சி மாறினால் ஒருவேளை ஏமாற்றப்பட்டு வராது, ஒரு எல்லா இடத்திலும் பகுத்தறிவாக்கினார். ஆகவே மீண்டும் பழைய ஆட்சி வரும். இதை இப்போது நான் சொல்லவில்லை நண்பர்களே, நமது தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் கடைசியாக உரையாற்றிய தியாகராய நகர் உரையிலே, அவருடைய பேருரையிலே நம்மை எச்சரித்தார். அந்த எச்சரிக்கையை நாம் விடுதோர் என்று சொல்ல வேண்டும். நாம் வேட்பாளருக்கு மேல் சூப்பர் வேட்பாளருக்கு மேல் கவலை கொண்டது. வேட்பாளருடைய தனி வெற்றி தோல்வி, ஆனால் நமக்கு ஒரு சமுதாயத்தினுடைய தலைமையை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த பாடுபடுவோம்.